நமஸ்காரம். துலா ராசி பேச போகிறேன் இந்த மாதம். துலா ராசிக்கு மிக அற்புதமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். ஸோ குழந்தை செல்வங்கள் மூலமாக நன்மையும் குழந்தை செல்வங்கள் மூலமாக வெற்றியும் அடையக்கூடிய நேரம். அவர்களுக்கு இதனால் வரை வேலை கிடைக்காமல் இருந்தால் அவங்க எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. பண வருவாயை உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. தனாதிபதி வலுவாக உட்காந்து நேர் ஏழில் உட்காந்துருக்கனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பணம் எந்த ரூபத்திலேயாவது கிடைச்சிடும் துளாராசி நேருக்கு. மூணாவது திரவீர பராக்கிரமஸ்தானத்தை சூரியன் புதன் சுக்கிரன் பார்வை செய்கிறது. அது ஒரு அற்புதமான டிராஃப்டிங் மூலமாக எழுத்துத்துறை மூலமாக யாரெல்லாம் வெற்றியடையும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமாக இருக்கும். எழுத்துத்துறை இருக்குல்லையா, பத்திரிகை நண்பர்கள், கதை எழுதுகிறவங்க, ஆசிரியர்கள், வாத்தியாருங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த டிராஃப்டிங் நாலேஜ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ரெகுலராக நம்ம ஆடிட்டிங் தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த ஆடிட்டிங் தொழிலில் ஏற்படுறவங்க இப்போ அவங்க ரொம்ப ஷைன் ஆகிற நேரம் இது. அவங்க டிராஃப்டிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற ரிப்போர்ட்டை எந்த தங்கு தடை இல்லாமல் அந்த ரிப்போர்ட் மேலே போய் சர்வசாதாரணமாக செய்யும். ஸோ இது அற்புதமான காலம் தான் அது. அதே மாதிரி சுகம், நல்ல உணவுகள் சேர்க்கை, நல்ல ட்ராவல், நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, புதுசாக போய் நிறைய துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுப்பாங்க, குழந்தைகளுக்கு எடுப்பாங்க, வீட்டுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல நவமணிகள் கிடைக்கக்கூடிய நேரம். சில பேர் நகைகளை போய் வாங்கிட்டு வருவாங்க. 6ல் ராகு பகவான் வீட்டு இருக்குது. சத்துரு தொல்லை இருந்து முழுமையாக நீக்கிடும். நேர் ஏழில் இருக்கும் செவ்வாய். இப்போ இவர்களோட சேர நண்பனும் சரி, மனைவியும் சரி, பெண் நண்பர்களும் நண்பிகளும் சரி, தோழர் தோழிகளும் சரி உயர்வடைவாங்க. இவர்களால் அவர்கள் உயர்வடையக்கூடிய நேரம். அட்டம குரு மட்டும் சற்றே பிரச்சனையை செய்யும். 8க்குடைய குரு, 6க்குடைய குரு 8ல் இருப்பதால் விபரீத ராஜயோகத்தை செய்யும். அதே நேரத்தில் தேவையற்ற பிரச்சனையை உண்டு பண்ணும். மான அவமான ஸ்தானத்தில் குரு நிற்பதால் யாருக்கும் பெருங்கடன்களை கொடுக்காதீர்கள். சிறு உதவிகள் செய்வதால் தப்பில்லை. லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு ஏமாற நிலையெல்லாம் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுங்க. மற்றபடி பாக்கிய ஸ்தானத்தில் தந்தை மூலமாக மிகப்பெரிய பணத்தை அடைகிறது. அப்பா நமக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது, சொத்து எழுதி கொடுக்கறது, இதெல்லாம் இந்த பீரியடில் நடக்கும். நிச்சயம் அந்த மாத காலங்கள் அவரே கூப்பிடுவார். மகனை கூப்பிட்டு பத்திரம் வாங்கிட்டு வாப்பா, உன் பேரில் இந்த நிலத்தை வச்சுக்கோ, உன் பாப்பா பேரில் இதை எழுதிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்களை பிரித்து கொடுக்குற நேரம் துளாராசிக்காரவங்க மனமும் வாங்கிக்குவாங்க அப்பா மூலமாக. 10க்குடைய சந்திரன் என்ன செய்வார்? ராசிக்கு சந்திரன் எப்போவுமே இந்த நிலம் நீர் இது எங்கெல்லாம் ஜங்ஷன் ஆகிருக்கோ அந்த ஏரியாவில் நமக்கு நன்மை ஏற்படுத்துவார். அதாவது ஆற்றோர பகுதி, குளத்தோர பகுதி, இப்போ கடலோர பகுதியில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே இந்த துளாராசிக்காரர்களுக்கு அவர்கள் மூலமாக நன்மையை லாபத்தையும் அடையக்கூடிய அரசியல்வாதிகள் மூலமாகவும் அரசியல் தொடர்புடைய மனிதர்கள் மூலமாகவும் சில பேருக்கு கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதாவது ரோட் கான்ட்ராக்டர் இருப்பார், அவர் இப்போ ஒரு பேப்பர் போட்டிருப்பார், கிடைச்சிடும். ஒருத்தர் இது L1 வருவார், அவர் கொட்டேஷன் கொடுத்துருப்பார், அதில் L1 அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இது. ஸோ அந்த டிராஃப்டிங் பக்காவாக பண்ணுறதுனால தான் இது நிகழுது. விரையும் கட்டுக்கடங்குள் இருக்கும். ஒரே ஒரு சொல்லில் முடிக்க வேண்டாம். துளாராசிக்காரர்கள் குருவை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே மிக மிக சாதகமான நிலையில் இருக்கிறது. அவர்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, வரவு செலவில் அதிக கடன்களை யாருக்கும் கொடுக்காமல் இருந்தால் அவர்கள் எந்த பிரச்சனையும் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். செக் கொடுக்கறது அதெல்லாம் மிகப்பெரிய தவறாயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளும். மற்றபடி துளாராசிக்காரர்கள் அற்புதமான காலத்தை அடைவார்கள் இந்த நேரத்தில். என்னுடைய வாழ்த்துக்கள்.